இதெல்லாம் ஜீசஸ் கிரைஸ்ட் எனக்கு அன்பார்ந்த தேவஜனமே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்கிறேன். என்னோட கூட எரேமியா புஸ்தகம் 31:17 ஜெரேமியா சாப்டர் 31:17. உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு, உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமீன். இந்த இடத்துல கர்த்தர் பேரில் நீங்கள் வச்சிருக்கிற நம்பிக்கை அது வெக்கப்பட்டு போகாதபடிக்கு உங்கள் முடிவை பற்றி உங்களுக்கு என்ன ஆகும், உங்கள் குடும்பத்துக்கு என்ன ஆகும், உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன ஆகும், அது கவலைப்பட தேவையில்லை. உங்கள் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள். இந்த இடத்துல தேசம்னு சொல்கிற இடத்துல எப்படின்னாக்கா, தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த கவனன்ட், தேவனுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கிற அந்த கவனன்ட்டில் ஆண்டவர் என்ன பண்ணுவார், அந்த ரிலேஷன்ஷிப்பை, அந்த ஒரு உறவை அதை ரெஸ்டோர் பண்ணுவார், அதை புதுப்பிக்கிறார். அது நிச்சயமாக பழைய ரட்சிக்கப்பட்ட புதுசில் எப்படி இருந்தது, தேவனும் நீங்களும், தேவனும் உங்கள் பிள்ளைகளும்னு, அந்த மாதிரி அந்த உறவை அவர் ரெஸ்டோர் பண்ணி அவர் கட்டுவார், அவர் பாதுகாப்பார்னு. இந்த காரியத்தை பார்க்கறச்சே இஸ்ரவேல் ஜனங்கள் வேறு விதத்தில் சிதறடிக்கப்பட்டு போய் எல்லாம் போய் திரும்பி அவங்க தேசத்துக்கு வருவாங்க, மேசியாவை கண்டு கொள்வாங்கங்கிற அந்த காரியமாக இருக்குது. இன்றைக்கி நீங்களாக இருக்கலாம், இல்லை உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கலாம். யார் எந்த நிலைமையில் இருந்தாலும் நீங்கள் மனஸ்தாபப்படுறீங்கள, ஐயோ தேவனை விட்டு நான் தூரம் போயிட்டேன், என் பிள்ளைகள் தேவனை விட்டு தூரம் போயிட்டாங்க, என் குடும்பம் தேவனை விட்டு தூரம் போயிடுதுன்னு இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுறார். எப்படி? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நீ அழாதபடிக்கும் சத்தத்தை அடக்கி கொண்டு இரு, கண்ணீர் விடாதபடிக்கு அதை காத்துக்கொள், ஏன்னாக்கா உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கருத்து சொல்கிறார். அவர்கள் சத்ருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். நீங்களும் சரி, உங்கள் பிள்ளைகளும் சரி, இல்லை உங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகள் யாருக்கெல்லாம் நீங்கள் ஜபிக்கிறீங்களோ அவங்களுக்காக நீங்கள் கண்ணீர் விட்டு அழுத காரியத்தை தேவன் கண்டிருக்கார். என்னன்னாக்கா அவங்க சத்ருவோட தேசத்துலேருந்து திரும்பி வருவாங்க, அடிமைப்பட்ட தேசத்துலேருந்து திரும்பி வருவாங்க. ஆண்டவர் உங்களையும் திருப்புறார், உங்கள் பிள்ளைகளை திருப்புறார், உங்களோடு செய்த உடன்படிக்கை ஆண்டவர் நினைவு கூறுறார். நீங்களும் நினைவு கூறுங்க, அவர் பக்கம் மனம் திரும்பி அழுது மன்னிப்பு கேளுங்க, என்ன மீட்டுக்கொள்ளுங்க, என்ன ரெஸ்டோர் பண்ணுங்க, உமக்கும் எனக்கும் இருக்கிற அந்த கவனன்ட்டை, அந்த உடன்படிக்கை ரெஸ்டோர் பண்ணுங்க ஏசப்பான்னு கேளுங்க. தேவனுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கிற அந்த உடன்படிக்கையை ரெஸ்டோர் பண்ணும்படி கேளுங்க. நீங்கள் யாருக்கெல்லாம் ஜபிக்கிறவங்களோ தேவனுக்கும் அவர்களுக்கும் இருக்கிற அந்த உறவை ஏசப்பாக்குள்ளே ரெஸ்டோர் பண்ணி கேளுங்க. நிச்சயமாக எல்லா வித அடிமைத்தனத்திலும் சத்துருவன் இதிலேருந்து தேவன் திருப்பி கொண்டு வருவார். சொல்கிறது யார்? மனுஷன் அல்ல, இதை கர்த்தரையே சொல்லுகிறார் என்று இருக்கு. ஸோ நம்ம ஜபிக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஜபம். நிச்சயமாக இந்த வார்த்தை நிறைவேறது நீங்கள் பார்ப்பீங்க. நம்ம ஜபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனையும் துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் 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 அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. தேவனே, நீர் சொன்ன இந்த வார்த்தைக்காக நன்றி தகப்பனே. நாங்களாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், ஆண்டவர் யாருக்கெல்லாம் ஜபித்து கொண்டு இருக்கிறோமோ சத்ருவன் தேசத்திலேருந்து ஆண்டவர் அவர்கள் திரும்பி வருவார்கள் என்று எங்கள் நம்பிக்கை உம்ம பேரில் இருக்கிறதுனால அந்த நம்பிக்கை எங்களை வெக்கப்பட்டு போக விடாது தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறபடினால் உமக்கும் எமக்கும் நடுவில் நீர் கொடுத்திருக்கிற அந்த கவனன், அந்த ரிலேஷன்ஷிப்பை நீ ரெஸ்டோர் பண்ணிக்கிற ராஜா. ஆண்டவரே, அதை புதுப்பித்து கட்டுவது நன்றி தகப்பனே. உமக்கும் பிள்ளைகளுக்கு நடுவில் இருக்கிற அந்த கவனத்தை உடன்படிக்கை நீர் மறுபடியும் கட்டுவதற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, குடும்பத்துக்கும் உமக்கும் நடுவில் இருக்கிற அந்த கவனத்தை நீர் கட்டுவதற்கு நன்றி. ஊழியத்துக்கும் உமக்கும் நடுவில் இருக்கிற அந்த கவனத்தை நீர் கட்டுவதற்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே, மறுபடியுமாக உயிர்ப்பித்து ஆண்டவரே நீர் உமக்குள்ளாக கட்டி ஆசீர்வதித்து சாட்சியாக வைப்பதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் பிதாவே, ஆமீன் ஆமீன். உங்கள் முடிவுக்கு நிச்சயமாக வீண் போகாது. உங்கள் நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருக்கச்சு. God bless you.